இப்போ வந்து நம்ம மினி பொடி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம மினி பொடி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து தோசை மாவு எடுத்து வச்சிருக்கீங்க, உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கீங்க. இப்போ அடுப்புல தோசைக்கல் வச்சிருக்கீங்க. இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா தோசை ஊத்திக்கலாங்க. இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நீங்க நெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க. தோசை வெந்ததுக்கு அப்புறம் இதை தனியா எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. இப்போ இந்த தோசையை தனியா இந்த பவுல்ல மாத்தி வச்சிட்டேங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கீங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா உளுத்தப்பருப்பு, கொஞ்சமா கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதை லைட்டா எண்ணெயில வறுத்துக்கலாங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் ஒரு கப் கருவேப்பிலை போட்டு ஒரு சின்ன சைஸ் காஞ்ச மிளகாய் நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து இட்லி பொடியும் சேர்ப்போம், அதனால காரம் இட்லி பொடியே இருக்குங்க. அதனால இது வந்து சின்ன மிளகாயா எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம இட்லி பொடியிலே உப்பு சேர்த்திருப்பாங்க, அதனால இதுக்கு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த சின்ன தோசையை இதுல சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தோசையோட இந்த வெங்காயம் ஃபுல்லா கலந்து இப்போ ரெடியா இருக்குங்க. நீங்க நார்மல் தோசை மாதிரி ஊத்தி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ சூப்பரான மினி பொடி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.